ராஜா இருந்திருக்கிறாரு. அந்த ராஜா வந்து வரி எல்லாம் போட்டு மிகப்பெரிய அளவுல மக்கள் கிட்ட வரி போட்டு சொத்து சேர்த்திருக்காரு. ஒரு பெரிய அ சொத்து சேர்க்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. பெரிய கோடீஸ்வரர் பக்கத்துல இருக்கிற எல்லா ராஜாவ விட நான் பெரிய ஆளா இருக்கணும்னு ஒரு ஆசை. அவரு சொத்து சேர்க்கிறாரு. சேர்த்தும் அவர் கையில ஒண்ணுமே நிக்கல. அவரு என்ன பண்றாரு, அந்த வனத்துல வந்து புத்தர் தவம் இருந்துட்டு இருக்கிறாரு. அப்ப புத்தருக்கு போயிட்டு ஐடியா கேட்டா கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு புத்த பெருமான்ட்ட போயிட்டு கேட்கிறாரு. சாமி நான் வந்து நெறைய வரி எல்லாம் போட்டு ஜிஎஸ்டி, இஎஸ்டி ஏதோ ஒண்ணு போட்டான்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் போட்டு நெறைய பணம் சேர்த்தேன். ஆனா என் கையில பணமே தங்கல. கஜானா ஃபுல்லே ஆக மாட்டேது அப்படின்னு சொல்லும்போது, அவரு அந்த புத்தர் சொல்லியிருக்கிறாரு, பக்கத்துல ஒரு உடைஞ்ச பானை இருந்திருக்கு. ஒரு உடைஞ்ச பானை இருந்திருக்கு. அந்த பானைய காமிச்சு, "இதுல தண்ணி ஊத்துனா நிக்குமா?" அப்படின்னு கேட்டிருக்காரு. "இல்ல நிக்காது. அது எப்படி நிக்கும்?" அப்படின்னு. "அப்ப தண்ணி ஊத்துனா நிக்காதது பானையோட தப்பா? இல்ல தண்ணியோட தப்பா?" அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல ஆமா. பானையோட தப்பு. பானையில ஓட்டை இருக்கு. உடைஞ்சு போன பானை அதுல ஊத்துனா நிக்காது. அப் செலவினங்கள குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செலவினங்கள குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மகிழ்ச்சி. போயிட்டாரு. போயிட்டு அப்புறம் இன்னொரு டவுட் அவருக்கு வராரு. என்ன கேட்கிறாருன்னா, நான் செலவினங்கள குறைச்சுட்டேன். குறைச்சுட்டு இருக்கிற பணத்த அப்படியே பூட்டி வச்சிருந்தா, கஜானாவிலேயே பூட்டி வச்சிருந்தா நான் பணக்காரன் தானே! அப்படின்னு சொல்றாரு. இப்போ அ புத்தர் சொல்றாரு, "வர வழியில பார்த்தீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, "வர வழியில ஒரு பெரிய பண்ணையார் இருக்கிறார். ஒரு பண்ணை வச்சுக்கிட்டு ஒரு வசதியானவர் ஒருத்தர் இருக்கிறார். அவரு சொல்றாரு, அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரியுமான்னா, இல்லன்னும்போது, அவர் சொல்றாரு, அந்த விவசாயி ஒரே ஒரு கோழி வச்சிருந்தார். ஒரே ஒரு கோழி வச்சிருந்தாரு. அந்த கோழிய அ கட் பண்ணி சாப்பிடணும்னா, ஒரு நாள்ல சாப்பிடுவாரு. ஒரு வேளையில கூட சாப்பிடுவாரு. அது காலி ஆயிட்டு இருக்கும். அவர் என்ன பண்ணாரு, அந்த கோழி முட்டையிட, அந்த முட்டைய கொஞ்சம் கொஞ்சமா சேல் பண்ணாரு. கொஞ்சம் அடை காத்தாரு. ஒரு பக்கம் கோழி பொறுத்து, ஒரு பக்கம் முட்டை வித்த காசுல ஒரு ஆடு வாங்குனாரு. ஆட்டோட பால் வித்த காசுல ஒரு மாடு வாங்குனாரு. இப்படியா இன்னைக்கு பெரியார் ஆயிட்டாரு. அப்ப பணம் அப்படின்றது பணமா இருந்தாலும், அத சரியான இடத்துல முதலீடு பண்ணா, சரியான இடத்துல வந்து அத வளர்க்கறதுக்கு வழி பண்ணா, பெரிய பணக்காரர் ஆயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி, ஓகே மகிழ்ச்சி. அப்ப பணத்த வந்து அப்படியே வச்சிருந்து வளர்க்கணும். ரைட். அப்புறம் இன்னொரு டவுட் அவருக்கு. சரி இன்னும் ஒரே ஒரு சந்தேகம்னு கேட்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப வேகமா பணம் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற ஒட்டுமொத்த உலகத்திலும் வந்து நெறைய இப்ப இளைஞர்கள் மத்தியில இந்த விஷயம் இதுதான். நாளைக்கே நான் கோடீஸ்வரன் ஆயிடணும். நாளைக்கே நான் பணக்காரன் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மரக்கட்டை கிடக்குது. அந்த மரக்கட்டையில ஒரு காளான் முளைச்சிருக்கு. அந்த காளான்ல காளான காமிக்கிறாரு. அது அப்படியே பக்கத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அத காமிக்கிறாரு. இது 2ல எது வலிமையானதுன்னு கேட்கிறாரு. அப்ப ஆலமரம் தான் வலிமையானது. ஆனா அவர் சொல்றாரு, காளான் நேத்து நைட்டு பெஞ்ச மழையில முளைச்சிருக்கு காளான். இதனோட வாழ்நாள் நாளைக்கு பொசுங்கி போயிரும். ஆனா ஆலமரம் 50 ஆண்டுகள் ஆலமரம். அது காலத்துக்கும் நிக்கும். அதனால பண வளர்ச்சின்றது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அதே மாதிரி மன வளர்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். இன்னைக்கு வந்து 17வது நாள் பயிற்சியில இருக்கிறோம் நாம. அப்போ ஒரே நாள்ல மனசு மாறிடும். அப்படியே இந்த இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதி படிச்ச உடனே அப்படியே பெரிய மாற்றத்த கொண்டு வந்தது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனச வளர்க்கணும். அப்ப நிரந்தரமான செல்வம் அப்படின்றது பொறுமையா வளரணும் அப்படின்றத சொல்றாரு.